ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இது வந்துட்டு திங்கக்கிழமை மதியானத்துக்கு லன்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசித்து முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு உருளைக்கிழங்கு கிரேவியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முக்கால்வாசி அந்த தோல் உரிக்கிற அளவுக்கு வெந்துருச்சுன்னா ஓகே. அந்த மாதிரி வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த கிரேவி வந்துட்டு நம்ம சிம்பிளாக டக்குன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வச்சுட்டு வந்துட்டு நம்ம ஏதாவது பப்படம் இதுக்கு வறுத்துக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு காய்கறி ஏதாவது பொரியல் செஞ்சாலுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு கொஞ்சோன்னு வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்குன்றதுனால வந்துட்டு பூண்டுமே வந்துட்டு ஒரு பூண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு உரித்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்காயமும் கூட வந்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பூண்டு மட்டும் சேர்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2, தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த வதங்கினதுலேயே வந்துட்டு மஞ்சள் தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுவுமே அந்த எண்ணெயில் வந்துட்டு வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் அடுத்து வந்துட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கணும். என்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு வாழைக்காய் வந்துட்டு இருந்ததுனால சரி திருப்பி அது தனியாகவே இருந்தால் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலையே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டே இருக்குதுங்க. கரெக்டாக கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் எப்போயுமே மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோன்னா கரெக்டாக பவர் கட்டு. நான் வந்துட்டு வெங்காயம் எல்லாம் வதக்கிறப்பயே வந்துட்டு பவர் கட் ஆயிடுச்சு. சரி வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது வாங்கியுமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி அதுக்கான மரியாதையை இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போயிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதிலேயே நம்ம அரைச்சி எடுத்து இன்றைக்கி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சோன்னு, பச்சை மிளகா வந்துட்டு நம்ம ஏற்கனவே குழம்புல போட்டிருக்கிறதுனால ஒன்றே ஒன்று மட்டும் இதில் வச்சு அரைச்சிக்கிட்டேன். நம்ம இதில் சேர்த்து அரைக்கிறப்ப அந்த பச்சை மிளகா ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும் வாசமாக. அதுக்காக வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சேர்த்துருந்தேன். பூண்டுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வதக்காமல் இதில் வச்சு அரைச்சி சேர்த்துக்கிட்டோனாலும் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்துட்டு அரைக்கிறதுக்கு எடுக்கலை. வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிறதோடையே அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு நம்ம தேங்காயெல்லாம் நல்லா தட்டிட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுறதில்ல அது ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி தான் சின்ன வயசுலலாம் நம்ம எப்போயுமே அரைச்சிட்டு செய்வோம். கிராமத்து சைடு டக்கு டக்குன்னு போயிட்டு அரைக்கிறதே தெரியவே செய்யாது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இருந்தாலுமே வந்துட்டு அரைக்கிறதுக்கு இதுக்கு டைம் எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகுறது மாதிரி தோணிகிட்ருக்கு. இருந்தாலுமே இன்றைக்கி அரைக்கிறப்ப வந்துட்டு தான் தெரிஞ்சிச்சு, சரி பரவாயில்ல, சிம்பிளாக தான் இருக்குது, அடிக்கடி இனிமேலுமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். துவையல் அரைச்சாலுமே வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மித்தபடி வந்துட்டு குழம்புக்குமே வந்துட்டு மசாலா இதுகள்லாம் அரைக்கிறதுமே வந்துட்டு இனிமேல் தொடர்ந்து அரைக்கிறப்போ வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இதிலையே அரைக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வழியாக நல்லா நைஸாக அரைச்சி முடித்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குழம்புல போயிட்டு தண்ணி வேணும்னாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு போல், அதனால தான் சீக்கிரமே அரைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ரசத்துக்கெலாம் வந்துட்டு அம்மியில் நம்ம நுணுக்கணுன்னா அந்த பதம் கரெக்டாக சூப்பராக நல்லாயிருக்கும். ரொம்ப வந்துட்டுலாம் நம்ம மிக்சியில் போடுறப்ப ஒரு சில நேரம் வந்துட்டு பூண்டு எல்லாமே கூட வந்துட்டு நல்லா அரைஞ்சிரும். இதில் வந்துட்டு நம்ம நல்லா தட்டிட்டு எடுக்கிறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்கும். கையில் வந்துட்டு நம்ம அரைச்சி செய்கிறது வந்துட்டு எப்போயுமே டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. உண்மையிலே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கும் வந்துட்டு பயங்கர எக்ஸசைஸாகவும் இருக்கும். கைக்கும் வேலை கொடுத்தது மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் பவர் கட் ஆகும்னு தெரியவே இல்லை. எப்போயுமே வந்துட்டு மெசேஜ் வந்துட்டால் நாளே சொல்லுவாங்களா, இன்றைக்கி வந்துட்டு மறந்துட்டாங்க போல் சொல்கிறதுக்கு. ஒரு வழியாக ஆனால் காலையிலேயே வந்துட்டு மோட்ரு டேங்கெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு தண்ணி. மித்தபடி அரைக்கிறதுக்கு தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சரி குழம்பு தாளித்து விட்டுட்டு தானே எப்போயுமே அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நின்றுட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தா வெங்காயம் போட்டு வதக்குறப்ப பவர் கட்டு. ஆஹா மாட்டினோண்டான்னு நினச்சிட்டு இருந்தேன்.
சரி ஓகே, நம்மளுக்கு தான் ஆயுதங்கள் இருக்குது வீட்டில், அதுக்கப்புறம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிடலாம் இன்றைக்கி ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறலாம். அப்போ தான் அடுத்த டைம் யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். நம்ம கழுவாமல் கொள்ளாமல் போட்டு போயிட்டோம்னா மறுபடியும் யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு அங்கங்கே அழுக்கு பிடிச்சது மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் நிறையா மூந்து ஊற்றி விட்டுட்டு சூப்பராக வந்துட்டு காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம குழம்புல வந்துட்டு நம்ம அரைச்சதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப திக்காக இருந்ததுனால அப்புறம் கொஞ்சமாக அந்த கிண்ணம் கழுவுன தண்ணி மட்டும் வந்துட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். உப்பு மட்டும் கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு குழம்பு வந்துட்டு இறக்கிக்கலாம். நல்லா கொதிக்கிறப்பயே வந்துட்டு கதன்னு நல்லா சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். ஒரு வழியாக இன்றைக்கி வந்துட்டு கையிலேயே மசாலாலாம் அரைச்சிட்டு நல்லா வாசமாக செம்மையாக வந்துட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.